யாரெல்லாம் பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்களோ அவங்களாம் நாசமா தான் போனாங்க. தேமுதிக போச்சு. அவங்க அவங்க கால் பட்ட இடம் பூரா அந்த கட்சிகள் பூரா காலியா இருக்கு. அது நேத்து ஒருத்தர் சொன்னாரு. இப்போ வடநாட்டுல வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி வச்சாங்க காலி ஆனாங்க. அதே மாதிரி பாஜகவுடைய வேலையே என்னன்னா அவங்க கூட்டணியில இருக்கவங்களே ஒழிச்சு கட்டுறது தான் அவங்களுடைய வேலை. அந்த வகையில் அவங்க வந்து அதிமுக வந்து அவ்வளவு சின்சியரா இருந்தாங்க. அவங்கள ஒழிச்சு கட்டினாங்க. அதுல தப்பிச்சது பாஜகவோட கூட்டணி வச்சு தப்பிச்சு பொழைச்சது வந்து ஒரே ஒரு கட்சி தான், திமுக தான். பட் எல்லாருமே நாசமா தான் போனாங்க. அதனால இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பார்வையா தான் பாக்குறேன். அங்க வலிமையான தலைவர்கள் வர்றாங்க. இனிமே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால திருப்பி ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த தோல்வி படுதோல்வி அதுல வந்து சந்தேகம் இல்ல. நாம் தமிழருக்கு பின்னாடி போய் அதிமுக தோக்குது. அது ஒரு கேவலம் தான். அது ஒரு கேவலம் தான். நாம் தமிழருக்கு கீழே